பிரைஸ்லாடி ஒரு ஒன் இன்றைக்கி எதை பற்றி அப்படின்னா எங்கள் சண்டே கிளாஸில் நடந்த ஒரு கதையை பற்றி தான். நாங்கள் இந்த கதை சொல்ல சொல்ல அப்படி சும்மா அவங்ககிட்ட விளையாட்டுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய அக்காலாம் சொல்லலை, எப்படியும் அது ஒரு சின்ன பிள்ளை தான், ஸ்கூல் பிள்ளை தான் அந்த கதையை சொன்னான். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு ஒரு அம்மா வந்து கடைக்கு போவாங்களாம். கடையில் போய் ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்களாம். அதில் பார்த்தா ஒரு ஆப்பிள் மட்டும் அழுகி இருக்குமா. ஒரு ஆப்பிள் அழுகி இருந்ததுனால அவங்க அம்மா அந்த ஒரு ஆப்பிளை மட்டும் தனியாக எடுத்துட்டு மற்ற ஆப்பிளை வைப்பாங்களாம். ஆனால் அந்த கதையில் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னாங்க. எப்படின்னா அந்த ஒரு ஆப்பிள் வந்து அழுகின ஒரு ஆப்பிள் அந்த எல்லா ஆப்பிளோட சேர்ந்து இருந்துச்சுன்னா எல்லா ஆப்பிளும் சேர்ந்து அழுகிரும் அப்படி சொன்னாங்க. அதனால் நாங்கள் கேட்டோம். என்ன கேட்டோன்னா, நீங்கள் அந்த ஒரு ஆப்பிள் அழுகின ஆப்பிள் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு எடுத்து அது அழுகிருந்தானே எல்லா ஆப்பிளும் அப்படி சொல்லி கேட்டோம். இதிலேருந்து அவங்க என்ன தெரியுமா சொல்ல வந்தாங்க, ஒரு சின்ன ஒரு கருத்துக்காக இந்த கதையை சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அதாவது நம்ம ஒரு கெட்ட நண்பனோடு இருந்தால் கூட அவன் ஒட்டுமொத்த எல்லா குட் ஃப்ரெண்ட்ஸையும் பேட் ஃப்ரெண்டாக மாற்றிடுவான் அப்படிங்கிற ஒரு மீனிங், அதாவது கருத்துக்காக அவங்க வந்து இந்த கதையை சொன்னாங்க. ஸோ அந்த கதை வந்து எங்களுக்கு மறக்கவே இல்லை. ஆனால் இன்னும் மனசுலேயே இருக்குது. சில விஷயங்களை நினைக்க சொல்ல ஒரு சின்ன கெட்ட விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களை அழிச்சிரும். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மரம் இருக்குது, அதில் உள்ள ஒரு சின்ன ஒரு பூச்சி வந்து அந்த இலை எல்லாத்தையும் அரித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன பாவம் நம்ம ஜீவியத்தையே குலைச்சிரும், நம்மளை பரிசுத்தமாக வாழ விடாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க வந்து அன்றைக்கி சொன்னாங்க. அவங்க வந்து அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அது பாட்டில் விளையாட்டு வாக்கில் பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் அது வந்து மறக்கவே இல்லை. இன்றைக்கும் மனசில் இருக்குது, இன்றைக்கும் மனசில் பேசிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கெட்ட விஷயங்கள் வர சொல்லலாம், இந்த கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையே அழிச்சிரும், இதை விட்டுறணும் அப்படி சொல்லி எக்ஸாம்பிளுக்கு அந்த கதை இன்றைக்கும் மனசுலேருந்து உயிர் வாழுது, பேசுது. ஸோ இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நாம் ஆண்டவரை பற்றி கேட்குறது, மற்றவங்க சொல்கிறது எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது. ஸோ நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு இதுக்குமே எக்ஸாம்பிளாக ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, அது ஞாபகம் இல்லை. ஸோ இதுக்கு கரெக்டான வசனம் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்கள் சண்டே கிளாஸ் ஸ்டோரி எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதையை பற்றியும் நம்ம பேசுவோம். தேங்க்யூ.